தேஜஸ் வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீணா எல்லார் முடியும் போட்டு ஒரு உடைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து ஷாக் ஆகி அந்த இடத்துல வந்து வீணாக்கும் தேஜஸ்க்கும் இருந்த ஒரு பாட்டை கம்ப்ளீட்டாக உடையிறத வந்து பார்க்க முடியுது. அவர் இப்படி சொன்னாரா, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்ததா அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டல. பட் அப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் முன்னாடி வந்து வீணா வந்து சொல்கிறாங்க. ஒரு டாஸ்க் வந்து நடக்குது. ஸோ அந்த டாஸ்கில் வந்து அந்த ஜூஸ், பாவக்காய் ஜூஸ் வந்து யாருக்காவது ஒருத்தர் கொடுத்து எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து பாவக்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வீணா வந்து தேஜஸ்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் ட்ரூத் ஆர் டேர் கேமில் வந்து 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி வந்து அவங்க கூட டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டாங்க. பட் இப்போது வந்து 2 நாளாக என்ன ஆச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கு வந்து தேஜஸை ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட்லேருந்தே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வந்து இருந்தது. பட் லாஸ்ட் டூ டேஸாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ முக்கியமாக அந்த ட்ராலி இஷ்யூ, சூட் கேஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, அவங்களோட வெயிட் சூட் கேஸை வந்து எடுத்துகிட்டு போக வந்து தினேஷ் கிட்ட கேட்டிருப்பாங்க. தினேஷ் வந்து கேட்டிருப்பார் போல், நான் மேலே எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி. வீணா வந்து அதுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராலி எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து வச்சுருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு லிட்டரலாக. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து வீணா கிட்ட வந்து திரும்ப திரும்ப சொல்லி அந்த இடத்துல தினேஷ் மேலே வந்து தினேஷ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட வந்து அதை பற்றியே வந்து பேசி தினேஷ் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என் மனசில் வந்து பதிய வைக்க வந்து ட்ரை பண்ணார். பட் அந்த ஒரு விஷயத்த வந்து வீணா வந்து நம்பலை, நான் வந்து அதுக்கே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த ட்ராலி இஷ்யூவை தினேஷும் வந்து அட்ரஸ் பண்ணி வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வந்து தேஜஸ் வந்து இன்னொரு கேம் ப்ளே பண்ணிட்டாரு. அது என்ன அப்படின்னா, இப்போது தேஜஸ்க்கு வீணா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், வீணா கிட்டே வந்து பேசியிருக்கணும் டேரெக்டாக. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு பிரியங்கா கிட்டே வந்து நான் வீணா கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுவும் நேஹாவுக்கு தெரியாமல் வீணா கிட்டே பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல வந்து அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் அது ஃப்ரெண்டாக இந்த இடத்துல ஒரு நார்மல் பை ஃப்ரெண்டாக ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே அவர் கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் நான் கொண்டு போக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீணாக்கும் தேஜஸ்க்கும் நடந்த ஒரு பிரச்சனை. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா செகண்டில் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.